அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன், நம்ம நேற்று பண்ண ப்ரெடிக்ஷன் எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், அதில் என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான முழு விவரமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய மார்க்கெட் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இது நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே, அண்ட் ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன்சை லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆனாங்க. ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படிங்கிற மாதிரியான ஒரு செட்டப்பில் வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆனாங்க. நம்மளுடைய லெவல் தாண்டி க்ளோஸ் ஆனாங்க. நம்மளுடைய வியூ வந்து இந்த நம்பர்ஸில் இருந்து தொட்டுட்டு ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பர்ஸ் இது. பட் நம்மளுடைய எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியா வந்து நம்மளுடைய டூலினுடைய சப்போர்ட் ஏரியா. அதை நம்ம வந்து டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம டெலகிராமில் பார்த்துக்கலாம். எக்ஸாக்டாக இந்த கேண்டில் வந்து சப்போர்ட் எடுத்தாங்க. நாம் இன்றைக்கி கொடுத்த டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா 11:40. இந்த டைமிங் கேண்டிலுடைய லோ தான் லோவே. அதுக்கப்புறமா மார்க்கெட்டில் வந்து எந்த ஒரு லோவுமே வைக்கவே இல்லை. ஒன்ஸ் வந்து டைமிங் கேண்டிலுடைய ஹை உடைத்ததுமே நம்மளுடைய செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்பரான இந்த 25,440 இருந்து ரிஜெக்ட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஃபாலில் வந்து முடிச்சிருக்காங்க. எக்ஸாக்டாக நம்மளுடைய நம்பர்ஸ் இதில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட இந்த 25,440க்கு மேலே க்ளோஸ் பண்ண முடியாமல் அதுக்கு கீழே வந்து இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சிருக்காங்க. எந்த அளவுக்கு எக்ஸாக்டாக இந்த இடங்கள் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இது நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன்ஸ். இப்போ பேங்க் நிஃப்டி வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் ஆனாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியுடைய 5 மினிட் சார்ட்டு. இது நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ண அப்சை லெவல்ஸ். இந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ண நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் வந்து இந்த இடத்துலேருந்து ஓப்பன் ஆனாங்க. கிட்டத்தட்ட நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துலேயே ஓப்பன் ஆனாங்க. பட் இந்த நம்பர்ஸில் வந்து நமக்கு டச் ஆகலை. எதனால அப்படின்னா நமக்கு மேலேயுமே நமக்கு வந்து இந்த அப்சைட் நம்பர்ஸான 52,267 நமக்கு டச் ஆகலை. 52,040 டச் ஆகலை. ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலே வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு இருந்தாங்க. அண்ட் எக்ஸாக்டாக நம்மளுடைய நம்பர்ஸில் இருந்து ரிஜெக்ட் ஆகிருக்காங்க பாருங்கள். 52,267 அகைன் பாருங்கள் எத்தனை கேண்டில் வந்து நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே வந்து ரிஜெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ். அண்ட் நாம் இன்றைக்கி கொடுத்த டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 டைமிங் கேண்டில் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். அதனுடைய லோ தான் லோவே ஃபஸ்ட்டு. அண்ட் இதனுடைய ஹை கட் ஆனதுமே நமக்கு நம்மளுடைய ஃபஸ்ட் நம்பர்ஸ் வந்து ஹிட் ஆயிருந்தாங்க. அகெயின் வந்து இதுதான் லோ, இதனுடைய ஹையுமே வந்து கட் ஆயிருந்தாங்க. தேர்டு டைமிங் கேண்டிலுடைய ஹை தான் ஹை. அதுக்கப்புறமா மார்க்கெட்டில் வந்து எந்த ஒரு ஹையுமே வைக்கவே இல்லை. நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே நம்ம பிஃபோரே ப்ரிடிக்ட் பண்ணி இந்த இன்ட்ரோடே லெவல்ஸ் டைமிங் கேண்டில் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது உங்களுக்கு நெக்ஸ்ட் டே ட்ரேடிங்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நம்ம எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலகிராம் குரூப். இன்றைக்கி சம் பர்சனல் ஒர்க் இருந்தனால நம்மளால் மார்க்கெட்டை வந்து இன்றைக்கி கண்டினியூஸாக வாட்ச் பண்ண முடியல அப்படிங்கிற விஷயத்தை நம்ம போட்டிருந்தோம். ஈவன் தோ என்னென்ன செக்டார்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் கொடுத்துருந்தோம். இன்றைக்கி மீடியா செக்டார் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டே. 17th செப்டம்பர் வந்து மீடியா செக்டாருக்கு வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான டே. இன்னையோடைய டே கேண்டில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஹை அண்ட் லோ வந்து கம்மிங் டேஸில் ட்ரெண்டை டிசைட் பண்ணுற ஒரு டே. ஹை உடைக்கும் பொழுது நமக்கு லாங் போகிறதுக்கும், லோ உடைக்கும் பொழுது ஷார்ட் போகிறதுக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான டே. இந்த டேயுடைய ஹை அண்ட் லோ நீங்கள் மார்க் பண்ணி அதில் இருக்கிற பெஸ்ட் ஸ்டாக்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் கேஷ் மார்க்கெட்டில் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக இருக்கலாம். அண்ட் இந்தந்த ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். நம்மளுடைய நிஃப்டியுடைய லெவல்ஸ் என்ன, பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரியான எல்லா டீட்டெயிலும் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு 8:43 நம்ம வந்து டைமிங் கேண்டிலுமே போஸ்ட் பண்ணோம். இந்த இடத்துல பாருங்கள் நிஃப்டி வந்து எக்ஸாக்டாக நம்ம போஸ்ட் பண்ண டைம் பார்த்திங்க அப்படின்னா 10:56 இந்த கேண்டில் தான் லோவே நிஃப்டியில். இந்த இடத்துல இருந்து நம்ம டூலினுடைய புல் பேக் ஏரியா அப்படின்னு சொல்கிற இந்த ரெட் கலர்ஸ் அண்ட் க்ரீன் கலர்ஸில் வந்து டச் ஆகிட்டு நல்ல ஒரு அப்ராலி வந்து கொடுத்துருந்தாங்க. இதை நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். நிஃப்டி வந்து எக்ஸாக்டாக 5 மினிட்ஸின் படி நம்மளுடைய டூலில் இருந்து நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு நல்ல ஒரு அப்ராலி கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த இடங்கள்லேருந்து ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிற விஷயத்தும் நம்ம எந்த டைமில் போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த பாருங்கள். இதுதான் ஹை. அதுக்கப்புறமா நமக்கு எந்த ஒரு ஹையுமே வந்து மார்க்கெட்டில் வந்து வைக்கவே இல்லை.
நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து இத்தனை இடங்கள் வந்து டச் ஆகிட்டு நம்மளுடைய நம்பர்ஸ்க்கு மேலே க்ளோஸ் பண்ண முடியாமல் கீழேயே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எவ்ரி அப்டேட் வந்து இதில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். இப்போ நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன, நாளையுடைய மார்க்கெட்டுக்கு வந்து நம்மளுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய டே சார்ட்டு. இன்றைக்கி ட்ரேடிங் வியூவில் வந்து சம் இஷ்யூஸ் வந்து போயிட்டுருக்கிறனால தான் நான் அன்றைக்கி வந்து ப்ரோக்கர்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிற சார்ட்டை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ அதனால் நம்மளுடைய ப்ரீவியஸ் டேட்டா எல்லாமே இதில் உங்களுக்கு விசிபிள் இல்லாமல் இருக்கலாம். பட் நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்குது. ஒன்ஸ் வந்து ட்ரேடிங் வியூ ரெக்டிஃபை ஆனதுமே நம்ம வந்து அதில் பார்த்துக்கலாம். பட் இப்போதைக்கு நம்மளுடைய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இது பேங்க் நிஃப்டியினுடையது. பேங்க் நிஃப்டி படி நமக்கு வந்து 5th செப்டம்பர் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டே, அண்ட் 16th ஆகஸ்ட் அண்ட் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹை அண்டில் மார்க் பண்ணியிருக்கோம். 16th ஆகஸ்ட்டுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் நல்ல ஒரு அப்ராலியில் இருப்பாங்க அப்படின்னு அதில் இருந்து நமக்கு ரிவர்ஸ் ஆகிட்டு எக்ஸாக்டாக நம்மளுடைய 16th ஹையிலேருந்து நமக்கு மார்க்கெட் வந்து அகைன் ரிவர்ஸ் ஆகிருக்காங்க. பட் நமக்கு 5th செப்டம்பரினுடைய ஹை அண்ட் லோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரியே நமக்கு 5th செப்டம்பரினுடைய ஹையை உடைத்தான் மார்க்கெட் வந்து க்ளோஸில் இருக்காங்க. அப்படின்னாலும் கூட நம்மளுடைய ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக நம்ம 52, 154 அண்ட் 52, 662 இதெல்லாமே வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னோம். இன்னுடைய மார்க்கெட் வந்து இந்த 154 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கிறனால நம்மளுடைய நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்சைடுக்கு வந்து 52, 662 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து மார்க்கெட்டில் வந்து ஆக்ட் ஆகும். இந்த நம்பரை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நாளையுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்காங்க நிஃப்டியை விட. ஸோ நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்பொழுது நீங்கள் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் எடுக்கலாம். நிஃப்டியை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இல்லாமல் பேங்க் நிஃப்டி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். பட் நல்ல ஒரு மொமெண்டமாக ஒரு ஒன் சைடு மொமெண்டமாக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு செட்டப் இல்லை. நமக்கு ஒரு ஒன் சைடு மொமெண்டம் அப்படின்னா நம்ம சிம்பிளாக சொல்லிடலாம், இந்த டே வந்து நமக்கு ஒரு ஒன் சைடு மொமெண்டமாக பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நாளையுடைய மொமெண்டம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மொமெண்டம் எதிர்பார்க்கிறோம். அது மேபி அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்கலாம். பட் ஒன் சைடு மொமெண்டம் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியல. மேபி நாளைக்கு ஒரு மொமெண்டம் வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொடுக்கலாம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த டே வந்து 13th செப்டம்பரினுடைய ஹை வந்து மார்க் பண்ணிக்கோங்க அப்படின்னு. இந்த ஹையை உடைக்காத வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் லாங் போக வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லணும். அது மாதிரி இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 25,418. நம்மளுடைய 13th செப்டம்பரினுடைய ஹை வந்து 25,430. இதுக்கு மேலே இனிமேல் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகலை அப்படிங்கும் பொழுது நம்ம க்ளோஸ் ஆனால் மட்டுமே நம்ம ஃப்ரெஷ்ஷான லாங் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய புல் பேக் ஏரியாவாக நம்ம கொடுத்த அந்த புல் பேக் ஏரியாவில் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்தந்த புல் பேக் ஏரியாவில் வந்து நமக்கு ரெஸ்பெக்ட் ஆகிட்டு மார்க்கெட் நல்ல ஒரு அப்ராலி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நமக்கு ஒரு புல் பேக் கிடைக்கிறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. எதுக்கு அப்படின்னா இந்த 25,430க்கு கீழே மார்க்கெட் இருக்கிறனால. நாளையுடைய மொமெண்டம் வந்து பேங்க் நிஃப்டி கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க நிஃப்டியை விட. பட் ஒரு 100% மொமெண்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% மொமெண்டம் நமக்கு சொல்ல முடியாது. பட் மேபி நமக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆகின ஒரு மார்க்கெட் வந்து நமக்கு இருக்கலாம். நாம் இன்றைக்கி வந்து டெலகிராம் குரூப்பில் ஒரு 3 செக்டார் வந்து நாளைக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட்டில் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்தந்த செக்டார்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபார்மா செக்டார். நாளையுடைய கேண்டில் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேண்டில். அதாவது 18th செப்டம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மா செக்டாருக்கு வந்து நாளைக்கு ரன் ஆகிற கேண்டில்னுடைய ஹை அண்டில் மார்க் பண்ணிக்கோங்க ஃபார் கம்மிங் டேஸில் ட்ரெண்டை டிசைட் பண்ணுறதுக்கு. இது ஹையை உடைக்கும் பொழுது கண்டினியூஸாக உங்களுக்கு அப் சைட் இருக்கலாம், லோ உடைக்கும் பொழுது உங்களுக்கு கண்டினியூஸாக டவுன் சைட் இருக்கலாம். இது ஃபார்மா செக்டார். அண்ட் PSU பேங்க் இதுவுமே நாளையுடைய கேண்டில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேண்டில். இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. த சேம் தான் நமக்கு வந்து இதில் ஃபார்மா செக்டாரில் சொன்ன மாதிரியே தான் நமக்கு PSU பேங்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மிட் சிபி நிஃப்டி. இதுவுமே நாளையுடைய கேண்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹை அண்டில் உடைக்கும் பொழுது ஹை அந்த உடைச்சாங்க அப்படின்னா கம்மிங் டேஸில் அது ட்ரெண்டை டிசைட் பண்ணுறதுக்கான ஒரு டேட். லோ உடைக்கும் பொழுது நீங்கள் ஃபர்தராக நீங்கள் வந்து டவுன் சைடு வந்து எதிர்பார்க்கலாம். இது ஃபார் மிட் கேப் நிஃப்டி. இந்த 3 செக்டாருமே வந்து
இந்த 3 செக்டார்லையுமே நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபார் கம்மிங் டேஸில் இது வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணுறதுக்கான நம்மளுடைய இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன, ஸ்டாக் டு வாட்ச் என்ன, நம்ம என்ன செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய அப்சைட் லெவல்ஸ் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ். நாளைக்கு நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சைட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டினுடைய நாளைக்கு நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 18th செப்டம்பர். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ், நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுமான ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி நல்ல ஒரு செட்டப்பில் இருக்கிற ஸ்டாக்ஸ். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை உடைக்கும் பொழுது அப் சைட், லோ உடைக்கும் போது டவுன் சைடு வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டாக்ஸ் லிஸ்ட்டை வந்து நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எவ்ரிடே நம்ம போஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸை வந்து உங்களுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி அந்த ஸ்டாக்ஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய டூலின் படி நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 minute டைம் ஃப்ரேமே போதுமானதாக இருக்கும். நீங்கள் புல் பேக்கில் ட்ரேட் எடுத்து நீங்கள் ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு. நாளைக்கு நாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய செக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் அண்ட் கேஸ், இந்தியா கன்சம்ஷன் அண்ட் பிஎஸ்சி, இதெல்லாமே வந்து நல்ல ஒரு செட்டப்பில் இருக்கிற ஸ்டாக். நேற்றுமே வந்து ஆயில் அண்ட் கேஸ் வந்து நமக்கு ரேடாரில் வந்து வந்திருந்தாங்க. அகெயின் வந்து 18th செப்டம்பர்லேயும் நமக்கு வந்திருக்காங்க அப்படின்னா சம்திங் கோயிங் டு ஹேப்பன் ஃபார் தி செக்டார். இதை நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. நாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கால் வந்து நம்ம நேற்று கொடுத்துருந்தோம் ஆயிலில். அது நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அரௌண்ட் 608 எடுக்க சொல்லியிருந்தோம். பட் இன்றைக்கி 626 or 27 வரைக்குமே ஒன் டேலேயே வந்து நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துருந்தாங்க. இது ஒன்லி ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் கால். நம்ம எந்த டேட்டில் வந்து என்ன போஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் டெலகிராம் குரூப்பில் போய் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த சேனலை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே நீங்கள் சென்ட் பண்ணி அவங்களையுமே நீங்கள் இதில் ஜாயின் பண்ண வைக்கலாம். மற்றும் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுறீங்க, அதோடைய ஸ்டாப் லாஸ் என்ன, டார்கெட் என்னன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எவ்ரிடே சொல்கிற மாதிரி தான் மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமும் மார்க்கெட்டுடைய லெவல் வந்து இந்த லெவலில் இருந்தாங்க, இந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு டீட்டெயிலுமே நம்ம போஸ்ட் பண்ணவே இல்லை. ஒன் டே பிஃபோரே நம்ம நாளைக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவையோ அதை மட்டுமே நம்ம எவ்ரிடே வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை நீங்கள் பார்த்துட்டு ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய லெவல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்டாக் டு வாட்சாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபியரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து க்ரீனாக மாற்றுறதுக்கும் நம்ம சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.